டே அகில், சுசிட்டு இருந்து தான் போனு. அவங்க ப்ரோக்ராம் மாத்திட்டாங்களாம். இன்னைக்கே இந்தியா கிளம்புறாங்களாம். இப்ப ஏர்போர்ட்ல இருந்து தான் பேசினா 10 நிமிஷத்துல செக்கினா. Stop. You have boarding pass? திவ்யா, Go away. திவ்யா ஒரு தடவை நான் சொல்றேன். திவ்யா, நான் என்ன தப்பு பண்ணேன்? உன்னை லவ் பண்ணது தப்பா? Hey mister. Sorry. திவ்யா. ஏய், உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்ல பிடிக்கலன்னு சொல்லு. அதை விட்டுட்டு இப்படி ஒண்ணுமே சொல்லாம அவமானப்படுத்துற. நீ இந்தியாக்கு போ, இல்ல வேற எங்க வேணா போ. உன்னை தேடி கண்டுபிடிச்சு உன் முன்னால வந்து நிப்பேன். Because my love is true. Excuse me? Yeah? Will you do me a favor? Okay, no problem. I'll do. Thank you. You are Mr. Akhil? Yeah. Please go to the music shop where you met Divya for first time. She's got a message for you. Thanks man. Thanks. It's okay. All the best. Hi. Yeah. I was told to come here by Divya. She gave the CD for you. Where do I listen? Just go there. All right, thanks. அகில், முதல்ல நீ நடந்துக்கிட்டது எனக்கு பிடிக்கல. உன் மேல கோவமா வந்தது. எதை ரொம்ப வெறுக்கிறமோ அதைத்தான் அப்புறமா ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்படிதான் எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்காக என்னால என் சின்ன வயசு கனவை மிஸ் பண்ண முடியாது. ஸ்குவாஷ்ல நான் நேஷனல் சாம்பியன் ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவியாடா அவசரக்காரா? உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட், பார்க் இல்ல ரிவர் சைட் லான் இப்படி எதுவுமே கிடைக்கல. நட்ட நடு ரோட்ல பெரிய இவன் மாதிரி ஐ லவ் யூ சொன்ன. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இப்ப நீ இருக்கிற இடம் பாரு, பரபரப்பான ஏர்போர்ட். ஆனா அதுக்குள்ள ஒரு அமைதி, ஆனந்தம் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நான் ப்ரப்போஸ் பண்ணுவேன், பண்றேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ forever. திவ்யாவோட நேஷனல் செலக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லார்ட்டையும் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். எப்பவுமே நான் உன் கூட தான் சுத்திட்டு இருப்பேன். ஏன் கண்ணுல கூட காட்டாம அவளை மறைச்சிட்டியேடா. நல்ல வேளை உன்கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன். பாவம் அவ உன்கிட்ட மாட்டிக்கிட்டா. தேங்க்ஸ் பிரியா. நீ மட்டும் இதை ஈஸியாக எடுத்துக்காட்டா நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருப்பேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் என் டாடி அவர் வேற நம்ம மேரேஜ் அனௌன்ஸ் பண்ண பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காரு. இந்நேரம் எல்லாரும் வந்திருப்பாங்க. என்ன பண்ண போற? ஹாய் அகில். Hi. கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெல்கம். ஹே அகில், வாடா வா உனக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். உங்கள்ட்ட நான் ஒரு விஷயம் அதெல்லாம் அப்புறம் நான் சொல்லி முடிச்ச அப்புறம் தான். என்னடா? ஓகே டன். வா வா. Hey everybody, come on, I have a very happy and important announcement to make. அதெல்லாம் அப்புறம். அகிலுக்கும் என் பொண்ணு பிரியாவுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு தான் இந்த பார்ட்டி. Come on, Anastasia, pop up the champagne. அங்கிள், நான் திவ்யான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். பிரியாவை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. டேய், என்னடா திடீர்னு இப்படி சொல்ற? இல்லைப்பா, இந்த விஷயத்த டைம் வரும்போது உங்ககிட்ட நானே சொல்லலாம்னு வச்சுருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே அவசரப்பட்டு அங்கிள் மேரேஜ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஐம் சாரி அங்கிள். நீ மனச மாத்திக்கோ. நீ பிரியாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ப்ளீஸ் அங்கிள், என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உன் பையன் கிட்ட சொல்லு. ஊரை கூட்டி எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ என்னால ஒண்ணு மாத்த முடியாது. டேய் அகில், என்னடா இதெல்லாம்? அந்த திவ்யா மறந்துப்பா. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ ப்ளீஸ். எவ்வளவு சொல்லி பார்த்த ரொம்ப அடமட்டா இருக்கான்பா. டேய், நீ பெத்த புள்ளையா இருந்தா நீ சொன்ன பேச்ச கேட்டிருப்பா. எங்கேயோ எவகிட்டயோ வாங்கி வளர்த்த புள்ள தானே. அதான் தருதலையா இருக்கான். அங்கிள், என்ன சொல்றீங்க? டேய், உண்மையதான்டா சொன்னேன். அவன் ஏதோ உளறான்பா. நீங்க சும்மா இருங்கப்பா. அங்கிள், என்ன சொன்னீங்க அங்கிள்? சொல்லுங்க அங்கிள். ஏய், எங்கேயோ எவருக்கோ பிறந்த புள்ளன்னு தெரிஞ்சோம் உன்னை மாப்பிளாக்க சமைச்ச பாரு. நல்ல மரியாதை செஞ்சடா. ஷட் அப். ஷட் அப். என்னடா ஷட் அப்? போயின்னு சொல்றா. போயின்னு சொல்லு.
அப்பா போயின்னு சொல்லுங்கப்பா, போயின்னு சொல்லுங்கப்பா, போயின்னு சொல்லுங்கப்பா. அப்பா வாக்கில் என் பொண்ணு வேணாம்னு சொல்றதுக்கு நீ யாரா? நான் சொல்றேன், அப்ப பேரு தெரியாத அனாதை பையனுக்கு என் பொண்ணு கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். எங்கேயோ எவகிட்டயோ வாங்கி வளர்த்த புள்ளதானே, வளர்த்த புள்ளதானே, வளர்த்த புள்ளதானே. நீ இந்தியாவுக்கு போய் உன்னை பெத்தவங்களை பார்த்துட்டு வாப்பா. இப்ப நீ ஏங்குற மாதிரி உன்னை பெத்தவங்களை உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்பா இதை உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியாம தேங்க்ஸ்பா. நீ என் பையன்டா, உன் மனசு எனக்கு தெரியாதா? உங்க அப்பா பேர் தங்கமணி, செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் டிரைவரா இருந்தார். அங்க போய் விசாரி, உனக்கு எல்லா விவரமும் கிடைக்கும். இந்த ஃப்ளைட் டிக்கெட். அகில் திரும்பி வந்துடுறா. மிஸ்டர் குமாரசாமி, நான் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ். ஆனா பாருங்க, என்னால என் சொந்த வீட்டையே காப்பாத்திக்க முடியல. நான் ஜட்ஜா இருக்கும்போது சட்டத்தை கையில் எடுத்துக்கிறது தப்புன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது, ஊருக்கு ஒருத்தராவது உங்களை மாதிரி இருக்கணும்னு. உங்களால் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும். அது வெறும் கட்டணம் இல்லை, எங்க வாழ்க்கை. உங்க ராசிப்படி வாசக்காலம் தட்டல கூடாது சார். இன்ஜினியர் சார், சார் இவர் சொல்ற மாதிரி வாசக்காலம் மாத்திருங்க. ஓகே சார். எதுக்காக வந்தீங்க? யோ, யார் பண்ணீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? யோ, நான் இதுதானா கிழக்கு. இந்த இடத்துல மணக்கட்டையை போட்டு கிரகப்பிரவேசம் பண்ணேன்னா நன்னா சுபிக்ஷமா இருக்கண்ணா. ஏய், ஐயர் சொன்ன மாதிரியே ஏற்பாடு பண்ணுங்கடா. யாரு? நான் திருமலை. இந்த வீட்டை விலைக்கு வாங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நான் இந்த வீட்டை வைக்கிற அடியால் இல்ல, மன்னிக்கணும். அப்படியா? நீங்க தான் என்ன மன்னிக்கணும். இந்த திருமலைக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டு தான். ஒண்ணு முடிவு எடுப்பேன், இல்ல உயிர் எடுப்பேன். இங்க பார், நாளைக்கு காலையில 11 மணிக்கு ராயப்பேட்டை ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு வந்து இடத்தை எழுதி கொடுத்துட்டு 1.5 கோடி பணத்தையும் இந்த பொக்கையும் வாங்கிக்க. இல்லைன்னா 11:05க்கு இந்த மலர் வளையம் உன்னை தேடி வரும். நல்லவங்க கண்ணீர் சிந்துனா கெட்டவங்க ரத்தம் சிந்தியே ஆகணும். பரவாயில்ல சார், இருக்கட்டும். சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். உங்களை தான் நம்பியிருக்கேன். போங்க. எல்லாத்தையும் இடி, நாசம் பண்றான். ஒன்னையும் விடாத, எல்லாத்தையும் இடி, எல்லாத்தையும் இடி. என்னடா கீழே? யாரா நீங்களா? டேய் டேய், யாரா நீங்களா? நான் யாருன்னு தெரியல. டேய் டேய், யாரா இதெல்லாம் உங்களை பண்ண சொன்னது? மேலையா? என்னடா மேல? சொல்லு. யாரா மேல? யாரு மேல? மேல எல்லாத்தையும் மேல அனுப்புறேன்டா. நீயா? வாடா. நீ விழ வேண்டியது ஜட்ஜு கால்ல. திருமலை, நீ இன்னும் மாறவே இல்லை. மறுபடியும் இந்த தவற செஞ்ச தொலைச்சிடுவேன். ஜாக்கிரதை.
இந்தியா வந்தாச்சு. இனி நம்ம வாழ்க்கையில பல திருப்பங்கள் நடக்க போகுது. எப்படி? இப்படித்தான். வா. ஏண்டா ஹோட்டல்ல ரூம் போடுவோன்னு பார்த்தா அப்படி சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ல போட்டு வச்சிருக்க. ஹோட்டல்கள் தான் இப்ப டெரரிஸ்டோட பிளே கிரவுண்ட். அதனால தான் இங்க ரூம் போட்டேன். எது கூட வேணாலும் விளையாடலாம். ஏன் இது கூடயும் விளையாடலாம். தேங்க் யூ. ஆனா உயிரோட விளையாட முடியுமா? இங்க சர்வீஸ் நல்லா இருக்குப்பா. சிங்கப்பூர் பார்ட்டி வாங்க வாங்க வணக்கம். பெட்டி கொடுங்க. ஓகே வாங்க ரூம் போலாம். போலாம். ஏய் என்னடா இங்க துப்புற? இது நம்ம ஊருப்பா. இனி எங்க வேணாலும் துப்பலாம். யாரும் கண்டுக்க மாட்டாங்க. வா. வாங்க சார். ஓகே நல்லா இருக்குடா. சார் சாப்பாடு ஹோட்டல்ல சாப்பிடுறீங்களா இல்ல ஓமனான்னு ஒரு மலையாள லேடி இருக்காங்க அவங்கள அரேஞ்ச் இது பண்ணி சாப்பாட்டையா ஓமனாவியா? எதா இருந்தாலும் ஓகே சார். இன்ஃபேக்ட் நானே ஒரு குக்கு தான் சார். அவங்கள எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுக்கினா அவங்ககிட்ட இருந்து சில மலையாள ஐட்டங்களை நான் கத்துக்கிடுவேன். நான் சில மலாய ஐட்டங்களை அவங்களுக்கு கத்து கொடுப்பேன். இது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான். ஏய் குமார் அங்க என்னடா வெட்டி அரட்ட? பிடிச்ச ஐட்டம் கேட்டாரு சொல்லிட்டு இருந்தேன். சரி வா கிளம்பலாம். ஓகே ஓகே சார். சரி வா டைம் ஆச்சு. டைம் ஆச்சா? எங்க போற நீ? அப்பா பாக்கதான். நீ போய் அப்பா பாருப்பா. ஏன் நீ என்ன பண்ண போற? நான் இங்கே இருந்துட்டு போறேன். எதுக்கு? இவருடைய கான்டாக்ட் யூஸ் பண்ணா நானே அப்பா வரதுக்கு சான்ஸ்லாம் இருக்கு சார். அத பத்திலாம் கொஞ்சம் விலாவரியா பேசுவோமா சார்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ கூட வா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க தங்கமணின்னு ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் 25 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்தாரு. அவரை பத்தின டீடைல்ஸ் எங்களுக்கு வேணும். உள்ள கண்ணாருன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் 30 வருஷம் சர்வீஸ். நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் சொல்லுவாரு. உள்ள அவர் எங்க இருப்பாரு? மார்ச்சுல இருப்பாரு. ஏன் செத்துட்டாரா சார்? அவர் மார்ச் ஒரு செக்யூரிட்டி சார். ஓ என்னடா இங்க ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கு. எதா இருந்தா என்ன, நாம சமாளிப்போம். முதல்ல கண்ணாயிர யாருன்னு பாப்போம். ஏ தள்ளு, ஏ தள்ளியா, ஏ தள்ளு. சைலன்ஸ். இருடா, உங்களுக்குள்ள என்னடா பிரச்சனை? இந்த கவாது கண்ணார என்ன பண்ண தெரியுமா சார்? இவர்தான் கண்ணாயிரமா. ஹலோ சொல்லு. போதையில அவங்க அப்பா பாடிய மாத்தி எனக்கு கொடுத்துட்டான், எங்க அப்பா பாடிய மாத்தி அவனுக்கு கொடுத்துட்டான். அத நாங்களும் கொண்டு போய் எரிச்சு விட்டோம். ஏயா எரிக்கிறதுக்கு முன்னாடி மூஞ்சியை பாக்குறது இல்லையா? நாங்க 2 பேரும் போதையில இருந்தோமே. அப்படியா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? சட்டி தானடா மாறி இருக்கு, மறுபடியும் சட்டியை மாத்திக்க வேண்டியதானே? அது எப்படி? எங்க அப்பனை கொல்லி வைக்கல, எனக்கு பாக்கி இல்ல. அதுக்கு பரிகாரம் ஏதாவது வேணும்ல? என்னப்பா பரிகாரம் ஸ்வீட்காரங்கறான்? ஐயோ உங்களுக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது சார். எங்க அப்பா உயிர் எழுதும் போது கொல்லி வைக்கணும்னு தான் சொத்து எழுதி வச்சுட்டான். இவனும் போய் எங்க அப்பாவை எரிச்சு விட்டான். இப்ப உயிர் பிரகாரம் சொத்து போய் அவனுக்கே வேணும்னு சொல்லி தகராறு பண்றான் சார். உண்மையிலேயே ஒரு திருப்பு முனையான கேஸா தான்ப்பா இருக்கு. ஏன்பா உங்களுக்குள்ள பேசி சுமூகமா பிரிச்சுக்க வேண்டியதானே? அதெல்லாம் முடியாது. இவங்க அப்பா சொத்துல இருந்து ஒரு நயா பைசா கூட இவனுக்கு தர மாட்டேன். உங்க ஃபாதர்களுக்காக இவ்வளவு அடிச்சுக்கிறீங்களே, உங்க ஃபாதர் என்னவா இருந்தாரு? எங்க அப்பா காலையிலே கஞ்சி அடிச்சு விட்டு கண்ட வீட்டுல மல்லாந்து கிடப்பாரு. சீ நான்சென்ஸ் இடியட். உங்க ஃபாதர் காலையிலே கோட்டை அடிச்சுட்டு கவுந்து கிடப்பாரு. உங்க அப்பா ஒரு முகேஷ் அம்பானி, உங்க அப்பா ஒரு அனில் அம்பானி நினைச்சு தாண்டா உங்களுக்காக பேச வந்தேன். கடைசியில் 2 பேமா நீங்க சாம்பலை வச்சுக்கிட்டு ரொம்ப பேசி எங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கடா. உங்க அப்பா நீ அங்க போறிக்கோ, உங்க அப்பா இங்க போறிக்கோ.